ஆக்சுவலி சிக்கனே வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது. ஓகே. ஓகே, இப்போ என்னோட கிளைண்ட்ஸே எடுத்தீங்கன்னா உமன்ஸ் இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் இருக்கட்டும், நான் என்ன சொல்வேன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ். ஓகே, மீதி 4 நாள் 5 நாள் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. வாங்க நம்ம ஃபேவரட் சிக்கனுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் மெயினான நியூட்ரிஷனல் டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் நல்ல ப்ரோட்டீனும் சாப்பிட்டு வெயிட்டும் லூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தோல் இல்லாத சிக்கனும் கொழுப்பு இல்லாத மீனையும் கம்பேர் பண்ணிடுவோம். தோல் இல்லாத சிக்கன் எடுத்தாங்க 110 130 கேலரி சமைச்சப்பறம், அதே எண்ணெய் இல்லாத மீன் எடுத்தா 90 110 கேலரி தான். சிக்கன்ல 25 27 கிராம் புரோட்டீன், மீன்ல 20 23 கிராம் புரோட்டீன். மீன்ல 3 கிராம் விட கம்மியா இருக்குங்க ஃபேட்டு, சிக்கன்ல 3 5 கிராம் ஃபேட்டு. ஸோ நம்ம தோல் இருக்க சிக்கனோ இல்லைன்னா நல்ல எண்ணெயா இருக்க மீன் எடுக்கிறோம்னு வைங்களேன், 100 கிராம் ரெண்டுத்திலுமே 180 200 கேலரி இருக்குங்க. ஆனா ஃபிஷ்ல இருக்க ஃபேட் இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல ஃபேட். அந்த ஃபேட் நம்ம இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், ரெண்டாவது நம்ம இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அதை தவிர ஃபிஷ்ல அயோடின் என்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்கு, அண்ட் விட்டமின் டியும் கம்மி குவான்டிட்டிஸ்ல இருக்கு. அதை தவிர சிறு ஊட்டச்சத்துங்க சிக்கன்லயும் ஃபிஷ்லயும் ஓரளவுக்கு அதே தான். சிக்கன்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால சில பேருக்கு அதை டைஜஸ்ட் பண்ணும் போது பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும். ஆனா ஃபிஷ்ல சிக்கனோட கம்பேர் பண்ணும்போது புரோட்டீன் கம்மி தானே, ஸோ சில பேருக்கு டைஜஸ்ட் பண்றது அது ஈஸியா இருக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, எப்பவுமே வெரைட்டி ஆஃப் புரோட்டீன் நம்ம சாப்பிடுறது நல்லது தான். எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், அதனால என் புரோட்டீன் கண்டென்ட் 50% சிக்கன்ல இருந்து தான் வரும். ஆனா உங்களுக்கு ஃபிஷ் பிடிச்சிருக்குன்னா ஃபிஷ்ஷை நீங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணி சிக்கனை விட அதிகமா சாப்பிடுறதுல ஒரு தவறுமே கிடையாது. உங்க ஃபேவரட் என்ன, சிக்கன்னா ஃபிஷ்ஷா? வெயிட் லாஸ் டயட்லயோ மசில் பில்டிங்லயோ நீங்க எதை அதிகமா யூஸ் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.